இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி வந்து ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட இமேஜ் வந்து எப்படி இருக்கும், ஒன்லி ஒன்னாக இருக்கும். ஒன்லி ஒன் அவுட்புட் இருந்தால் அது ஃபங்க்ஷன்னு சொல்லணும். இப்போ ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.6 எக்ஸோட வேல்யூ வந்து என்ன பாருங்கள், 1, 2, 3, 4 அண்ட் ஒய்யோட வேல்யூ 2, 4, 6, 8, 10. அடுத்து அண்ட் another one ரிலேஷன் வந்து 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி நம்ம காட்டணும். அடுத்தது வந்து கொடுத்துருக்க எக்ஸ் செட்டுக்கும் ஒய் செட்டுக்கும் என்னது, டொமைன்னா என்ன, கோ டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் செட்டு வந்து 1, 2, 3, 4ன்னு நம்ம ஏரோ டயக்ராம் வரைகிறோம். அதுமாரி ஒய் செட் வந்து 2, 4, 6, 8 10 அப்படின்னு சொல்லி ஒய் செட்டு வந்து ட்ரா பண்ணுறோம். பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்குமே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் செட்டும் ஒய் செட்டையும் வந்து நம்ம ஏரோ டயக்ராம் வரையலாம். ஏரோ டயக்ராம் வரையும் போது அது ரெண்டுத்துக்கும் இடையில் ரிலேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ன்னு சொல்லிட்டு ரிலேஷன் பாயிண்ட்னு சொல்லி சப்செட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த வேல்யூவில் தான் என்ன பண்ண போகிறோம், மேப்பிங் பண்ண போகிறோம். எக்ஸ் செட்டு ஒய் செட்டு வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் வந்து போட்டுட்டோம். அடுத்தது இதுக்கு இடையில் வந்து ரிலேஷன் பாயிண்ட் இருக்கான்றதை நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஏரோ மார்க் போட்டு மேப்பிங் பண்ண போகிறோம். மேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எப்படி, அது வந்து ரிலேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸ் செட்டுக்கும் ஒய் செட்டுக்கும் சப்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஏரோ டயக்ராம் போட்டு மேப்பிங் பண்ணும்போது அந்த ரெண்டுத்துக்குள்ளே இடையில் இருக்கிற சப்செட்ஸ்லாம் எக்ஸ் ஒய் செட்டோட ரிலேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போது கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு சொல்லி எடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு ஃபங்க்ஷனான ரிலேஷனை வந்து எப்படி பார்ப்போம், அதாவது ஃப்ரீ இமேஜ் டு ஃப்ரீ இமேஜிலேருந்து நமக்கு கொடுக்குற அவுட்புட் எப்படி தான் இருக்கும், இமேஜ் வந்து ஒன்லி ஒன் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஒன்லி ஒன் அவுட்புட் ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து எக்ஸ் செட்டும் ஒய் செட்டும் ரிலேஷனான்னு பார்க்குறோம். ரிலேஷன் பாயிண்ட் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். அதை தான் நம்ம பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் செட் ஃபார் இமேஜ் அப்படின்னா அது என்னது, ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்க, டொமைன்னா என்ன, கோ டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்னன்னு கேட்குறாங்க. டொமைன்றது எக்ஸ் செட்டு தான். எக்ஸ் செட்டு இல்லை ஏ செட்டு எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அது வந்து டொமைன் தான். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கல. ஆனால் கோ டொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம வந்து அதை சம்மில் பார்க்கலாம் வாங்க. கொஷின்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எக்ஸோட செட்டு வந்து என்னது 1, 2, 3, 4 அண்ட் ஒய்யோட செட்டு வந்து 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் வந்து நமக்கு 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. இப்போ எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு செட்டுக்கும் வந்து ஏரோ டயக்ராம் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ ஏரோ டயக்ராம் போடும்போது நல்லா பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்க ரிலேஷன் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒய்யோட தான், அதாவது கொடுத்துருக்க ரிலேஷனுடைய சப்செட் வந்து எக்ஸ் ஒய்யோடைய ரிலேஷனான்னு பார்க்குறோம். அப்படி ரிலேஷன்னா அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஏரோ மேப்பிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் செட்டு ஒய் செட்டு எடுத்து நம்ம வந்து எக்ஸ் செட்டு ஒய் செட்டு அப்படின்னு சொல்லி ஏரோ டயக்ராம் வந்து நம்ம போட்டுட்டு அதில் வந்து ரிலேஷன் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 அப்படின்றதுல இல்லை 1, 2, 3, 4 அப்படின்றது எக்ஸ் பாயிண்ட் எக்ஸ் செட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் நம்ம எக்ஸ் செட்டில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அப்போ பாயிண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் 1, 2 அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் செட்டுக்கும் ஒய் செட்டுக்கும் ஒரு மேப்பிங் போட்டோம். அது 2, 4 இருக்குது. 2, 4 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேப்பிங் போட்டோம். ஆனால் ஒரு நிமிஷம், நீங்கள் மேப்பிங் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் செட்டும் ஒய் செட்டுக்கும் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலேஷனில் இருக்க பாயிண்ட்டை வந்து மேப்பிங் போடணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ வந்து 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 இதுதான் ரிலேஷனுடைய சப்செட்டு. அந்த சப்செட்டை வந்து எக்ஸ் செட்லேயும் ஒய் செட்லேயும் நம்ம ஏரோ மேப்பிங் போட்டுட்டோம்.
இப்போ மேப்பிங் நம்ம போட்டதுக்கப்புறம் அப்போ எக்ஸ் செட்டுக்கும் ஒய் செட்டுக்கும் எந்தெந்த சப்செட்டோட வேல்யூ எந்தெந்த சப்செட் வந்து பாயிண்ட்டாக நம்ம ஏரோ மேப்பிங் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் என்னது எக்ஸ் ஒய்யோடைய ரிலேஷன். அந்த 10ன்ற அந்த நம்பர் வந்து எக்ஸ் ஒய்யோட ரிலேஷன் இல்லை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் ஒய் செட்டோடைய ரிலேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ரிலேஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்கான்னு அடுத்தது நம்ம பார்க்கணும். ஃபங்க்ஷன்னா என்ன சொல்கிறோம், எக்ஸ் செட்டுன்றது ஃப்ரீ இமேஜு, ஒய்ன்றது என்னது இமேஜு. இங்கே ஃப்ரீ இமேஜிலேருந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற அவுட்புட் என்னது, ஒன்லி ஒன் இமேஜ். ஏரோ மேப்பிங்கில் பாருங்கள் எல்லாமே ஒன் இமேஜ் தான் கிடச்சிருக்கு. அப்போது ஆர்இசிய ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் செட்டும் ஒய் செட்டோடைய ரிலேஷன் வந்து சப்செட் கொடுத்துட்டாங்க. அந்த சப்செட் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து ரிலேஷனான்னு பார்த்துட்டோம். அடுத்தது ரிலேஷன்னு சொன்ன அந்த சப்செட் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனானும் ஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டொமைன்னா என்ன, அடுத்து கோ டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். எக்ஸ் செட் எல்லாமே என்னன்னா டொமைன் தான். அப்போ எக்ஸில் நமக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு செட் எப்போயுமே டொமைன் தான். ஒய் செட் எல்லாமே எப்போயுமே கோ டொமைன் தான். டொமைனுக்கும் கோ டொமைனுக்கும் செட்டு அப்படியே தான் வரும். ஆனால் ரேஞ்சுன்றது கோ டொமைனில் இருக்கிற அந்த ஒய் செட்டில் இருக்கிற இப்போ நம்மளோட சப்செட் அதுவும் ரிலேஷன் பாயிண்ட் மட்டும்தான் என்னது ரேஞ்சு. அது மட்டும்தான் ரேஞ்சு. ஃபுல்லாக ஓவரால் ஒய் செட்டு ஃபுல்லாகவுமே வந்து கோ டொமைன். எக்ஸ் செட்டும் டொமைனு, ஒய் செட்டு கோ டொமைனு. அதில் அந்த ரேஞ்சுன்றது வந்து நம்ம ரிலேஷன் பாயிண்ட் மட்டும் ரேஞ்ச். ஓகேவா, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் செட்டுக்கும் ஒய் செட்டுக்கும் ரிலேஷனை ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ரிலேஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது டொமைன்னா என்ன, கோ டொமைன் என்ன, ரேஞ்சுனா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். தேங்க்யூ டு ஆல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி என்ன சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை உடனே ஹோம் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.